வணக்கம் நண்பர்களே, இது வெடப்பு காதல் பிரியாணியின் சிறிய காணொலி தான். ஈவினிங் 7 மணிக்கு நம்ம வெடப்பு நண்பர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு லேப்டாப் வாங்க போயாச்சு. நம்ம வெடப்பு நண்பர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு பேக்கரி கூட்டிட்டு போய் சாப்பிட்றியான்னு கேட்டேன் சார். நீங்க பெரியாளானதுக்கப்புறம் நீங்க வாங்கி தரியா? நான் வாங்கி தரேன்டா. வாங்கி கொடுத்தேங்கன்னா சுபாஷுக்கு ஒரு உமா, குஞ்சுக்கு ஒரு உமா. மூச்சுக்கு 300 தடவை வெடப்புன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது மட்டும் இல்ல, எங்க அண்ணா புறா பந்தயத்துல PhD முடிச்சிருக்காப்ல. கடைசியா லேப்டாப் வாங்கிட்டு அப்படியே டீ பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அண்ணனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. படத்துக்கு இன்னும் டைம் இருக்குன்னு எங்க ரெகுலர் ஸ்பாட்டான டொரேட்டோஸ் கேஃபேக்கு போயிட்டு காஃபி அண்ட் ஃப்ரை சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம பையா ஒரு டீஷர்ட் பார்த்ததோ சும்மா கிடைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டனால படத்துக்கு 10 நிமிஷம் இருக்கிற முன்னாடி பசங்க கதை தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. வாழ்க்கையில் லவ்வே இல்லாட்டினாலும் பாய்ஸோட சேர்ந்து வித் லவ் மூவிக்கு போனோம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மூவிக்கும் நம்ம லைஃபுக்கும் ஏதாச்சும் ஒரு சீன்லையாச்சும் ரிலேட் ஆகும். படம் முடிஞ்சதும் எனக்கும் இப்படியாட்டே சொல்லணும்னு தோணுச்சு. நைட்டு 1:30 படம் முடிஞ்சதும் பிரியாணி கடையை தேடி சுமார் 1 hour அலைஞ்சு ஃபைனலாக மிட்நைட் பிரியாணி ஒரு கடையை பார்த்தோம். ஆனால் 3 மணி ஆகும்ட்டாங்க. இன்னும் 1 hour இருக்கேன்னு பேக்கரி போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம வடக்கு நண்பர் பணியாரத்தை பார்த்துட்டு அப்படி அதையும் சாப்பிட்டுட்டு என்ன பேசுறதையும் தெரியாமல் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே மணியும் 3 ஆச்சு. கடையில் பிரியாணி ரெடி ஆச்சு. ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் 3:30க்கு சுட சுட பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. ஆனா ஒரு லேப்டாப், ஒரு படம், ஒரு பிரியாணி தான். பட் இதுல எவ்வளோ மெமரிஸ் இருக்குல்ல. சூப்பர் ஜிம்மிங் நாயகனே, சின்னவரம்பட்டி காதலனே,